வானகம் மக்களே அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விகடன் ஒரு நியூஸ் போட்டதுதான். ஐயோ மொத்த சோசியல் மீடியாவும் எரியுது. மக்களுக்கான வெற்றி சேனல் ஏதோ பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் பயத்துல இருந்தோம். மக்களுக்கான வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வெறித்தனமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏமா பேட்ஸ் குட்டி எல்லாம் எங்கம்மா ஸ்குவாடு எங்க அக்கா ஃபயர்னு சொல்லி 2-3 ஃபேக் அக்கௌண்ட்லாம் சுத்துமே, ஒரு 10-15 ஃபேக் அக்கௌண்ட் ஒன்னத்தையுமே காணுமே. என்எக்ஸ்என் கிங்டம், விசித்ரா மம்மி ஃபயர், பூர்ணிமா போனிக்ஸ் பூர்ணிமா எங்கம்மா எங்க ஒரு அக்கௌண்ட்டையும் காணோம். நான் தான் சொன்னேன்ல, ஒரிஜினல் பெய்ட் பாட்ஸ் அந்த டீம் தான் ஃபுல்லா வச்சிருக்காங்க. வேணா பாருங்க, ஃபைனலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஓட்டு க்ளோஸ் ஆனக்கு நைட்டே காணாம போயிரும் அத்தனை அடின்னு சொன்னேன். கேட்டீங்களா பாத்தீங்களா? ட்விட்டர் பக்கம் வேணா போய் பாருங்க, ஒரு ஐடி இருக்காது, ஒரு பாட்ஸ் அக்கௌண்ட் கூட இருக்காது. எல்லா அக்கௌண்ட்டும் காணாமே போயிச்சு. முக்காவாசி அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிருக்கு. என்னடா என்ன கதை? வாங்கின காசு கூவியாச்சு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ என்ன பார்க்க போனா, பிரதீப் வந்து பயங்கரமா ஒரு ட்விட்டர் போட்டு இருக்காரு. என்னன்னா, விகடன்ல அந்த நியூஸ் வந்துச்சுல, அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு டப்புன்னு தலைவன் ரெஸ்பெக்ட் தன்னோட ரெஸ்பெக்ட தெரிவிக்கிறான். அதுவும் எப்படி தெரிவிக்கிறாரு அப்படிங்கறது எங்க மெயின் மேட்ரு. நம்ம ஒரு கிளிப்ஸ் ரீசெண்டா பார்த்திருப்போம், சம கூஸ் பம்ப்ஸான கிளிப். பிரதீப் அப்படிங்கிற நபருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கும்போது பிரதீப் வந்து சேடா அந்த சோஃபால உட்கார்ந்திருப்பான். அப்ப அந்த புள்ளிக்கு அங்க வந்து அங்க உட்கார்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கும், மேக்கப் ரூம் வாசல்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு பிரதீப் வந்து சோகமா அந்த சோஃபால உட்கார்ந்திருப்பாரு. அப்படி கேமராமேன் இந்த புள்ளி பக்கத்துல ஜூம் வச்சிருக்கத அப்படியே இந்த மாயா பூர்ணி மட்டும் இந்த ஜூம் அவுட் எடுக்கும்போது அதுக்கு இடையில அப்படியே அர்ச்சனா கிராஸ் ஆகி நடந்து போங்க, அப்படியே நடந்து போகும். எப்படிங்க பிரதீப் கிட்ட ஜூம் அவுட் பண்ணுவாங்க. அது ஒரு சீன் இருக்கும் பாத்தீங்களா, என்ன தாண்டி தொடரா பாப்போம் அவனுக்காண்டி நான் நிப்பண்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சீன். அது ஆக்சுவலா அந்த சீன் பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. நல்லா பார்க்கும்போது டே அப்பவே இந்த சம்பவம் நடந்திருக்கா. அந்த கிளிப்ஸ் இப்பதான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. சோ அந்த கிளிப்ஸ் ஒருத்தவங்க ஆக்சுவலா ட்வீட் பண்ணியிருந்தாங்க ட்விட்டர்ல. அந்த கிளிப்புக்கு மேல தலைமை போஸ்ட் போட்டு விட்டுருக்காங்க. அந்த கிளிப்புக்கு மேல ரீபோஸ்ட் பண்ணி விட்டுருக்காப்ல. என்னன்னா, விகடன்ல எல்லாம் வந்துட்டு அப்ப உண்மையாதான் இருக்கணும். கங்க்ராச்சுலேஷன் அர்ச்சனா, நல்லா இரு, குறுக்க வந்த கௌசிக் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் குறுக்க வந்த கௌசிக் அப்படின்னு. சோ நல்லா இருன்னு போட்டுட்டு கீழே தலைமை இன்னொன்னு எழுதியிருக்காங்க. என்னன்னா, எனக்காக அழுது புரண்டு வந்தவன்ட்ட எல்லாம் சண்டை போட்டு அது இதுன்னு எனக்காண்டி வீடியோ பண்ணி என்ன இப்ப ஒருத்தீங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. சோ சீசனே முடிஞ்சிச்சு, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சோகமா இல்ல, நீங்களும் சோகமா இல்ல இருக்க மாட்டீங்க நம்புறேன். சோ எல்லாருமே ஹாப்பியா இருப்போம், எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, வைப் பண்ணுங்க. சோ வன்மங்களை தவிர்த்துடலாம். அவங்க தான் வன்மம் கொடுத்துட்டாங்க, நம்ம இதுக்கு அப்புறம் வன்மத்தை தவிர்த்துட்டு நம்ம ஜாலியா இருப்போம் அப்படி சொல்லி பிரதீப் வந்து ஒரு ட்விட்டர் போட்டுட்டு இருக்காரு. எனக்கு இதை பார்க்கும்போது தான் செம கூஸ்பம்ஸா இருக்கு. ஆல்ரெடி அந்த அர்ச்சனா பிரதீப் இருக்கிற அந்த கிளிப்ஸே பயங்கரமான கூஸ்பம்ஸ். அந்த கிளிப்புக்கு மேல தலைவன் தன்னோட ரெஸ்பெக்ட காட்டுற மாதிரி ஒரு இது வந்து ஆக்சுவலா இது ஒரு மூவில உள்ளது நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல, மிஷன் இம்பாசிபிள் கரெக்டா எனக்கு தெரியல. ஒரு மூவில உள்ளது. அதுல வந்து ஒரு ஆக்டர் வந்து அப்படி தலையில இருந்து அப்படி தன்னோட கேப் எடுத்து அப்படி ரெஸ்பெக்ட் தெரிவிப்பாரு அப்படின்னு மாதிரி. சோ அந்த ஒரு கிளிப்பையும் போட்டு விட்டு தலைவன் போட்டது வந்து பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கு. சோ அவனும் ஒரு வெறியில தான் இருந்திருக்காரு, நம்ம பிரதீப்பும் சம வெறியில தான் இருந்திருக்காரு. நமக்கு ரெட் கார்டு கொடுத்த எவனும் அந்த பக்கம் வரக்கூடாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா கரெக்டா அர்ச்சனா வந்து அந்த டைட்டில தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான்டா வெற்றி. ஏன்னா சில தற்கூரி வந்து அவ வின் பண்ணால்தான் அவளது 8 நண்பர்கள் வெற்றி பெற்ற மாதிரி எல்லாம் கூவிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், நம்புறது யாருப்பாவது தெரியும்ல, அந்த தற்கூரிக்கு தான் சொல்றேன், அவங்களுக்காண்டிதான் சொல்றேன். இதுதான் உண்மையான வெற்றி. மக்களுக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு. ஒரு ஃபேக்கா ஒரு கேவலமான ஒரு காரணங்களை வச்சு ஒரு நல்ல ஒரு பிளேயரை வெளியே அனுப்புனீங்களா, அவனுக்கும் கிடைச்ச வெற்றி. அது மட்டும் இல்லாம உள்ள இருந்த கேவலவாதிகள் மத்தியில வாழ்ந்து உருண்டு பிறண்டு அதுலயே சர்வே பண்ணி நான் ஒரு ஃபைட்டரான்னு காட்டி வெளியே வந்து அர்ச்சனாக்கான வெற்றி. என்ன பொறுத்தவரை இது தாண்டா வெற்றி, இது தாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி, இது தாண்டா வெற்றி, உண்மையான வெற்றி அப்படிங்கிறதா என்னோட கருத்தை. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னொரு சைடு கொஞ்சம் சேடா தான் இருக்கு, பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. சோ இதுக்கப்புறம் நான் கண்டென்ட் ஏதாவது தேட ஆரம்பிக்கணும். சோ மூவி ரிவ்யூஸ் அந்த மாதிரி பண்ணலாம்னு தான் இருக்கேன். பட் இந்த மாதிரிலாம் இல்லாம இந்த செட்டப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் டிஃப்ரெண்டா, இன்னும் ஹை குவாலிட்டியா, சோ இன்னும் ஃபன் மோட்ல பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன். சோ நாளைக்கு அதுக்கான அப்டேட் வர ஆரம்பிச்சிடும். சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்ம ரேஸ் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க. சோ என்னோட பெஸ்ட் நான் தொடர்ந்து கொடுத்து